RSS அணிவகுப்புக்கு எதிர்காலத்தில் காவல்துறை அனுமதி மறுக்கக்கூடாது என காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஆனந்த் வழங்க கேட்கலாம். ஆனந்த், வணக்கம். சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்திருக்கும் இந்த உத்தரவு தொடர்பான விவரங்கள். வணக்கம். RSS ஊர்வலத்திற்கு எதிர்காலத்தில் அனுமதி வழங்க மறுக்கக்கூடாது என தமிழ்நாடு அரசுக்கு காவல்துறைக்கும் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. தமிழ்நாடு முழுவதும் விஜயதசமியை முன்னிட்டு வருகிற 6ஆம் தேதி RSS அணிவகுப்பின் சார்பில் ஊர்வலம் நடத்த அனுமதிக்க வேண்டும் என கோரி வழக்கு தொடரப்பட்டது. தமிழகம் முழுவதும் 50 இடங்களில் அனுமதி வழங்க வேண்டும் என கோரி இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கு நீதிபதி ஜெயச்சந்திரன் முன்பாக விசாரணைக்கு வந்த பொழுது 58 இடங்களில் 16 இடங்களை தவிர மற்ற இடங்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருப்பதாகவும் மீதி இடங்கள் பரிசீலனை உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. அப்பொழுது ஏற்கனவே இந்த வழக்கை விசாரித்த பொழுது DGP பிறப்பித்த நிபந்தனைகளின் அடிப்படையில் ஏற்கனவே உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருப்பதாகவும், எனவே இந்த வழக்கை பொறுத்தவரை ஏற்கனவே பிறப்பித்த உத்தரவு பொருந்தும் எனவும் நீதிபதி தெரிவித்திருந்தார். மேலும் எதிர்காலத்திலும் இது போன்ற RSS சார்பில் அணிவகுப்பு நடத்துவதற்கு உரிய அனுமதிகளை காவல்துறை வழங்க வேண்டும் எனவும், ஏற்கனவே பிறப்பிக்கப்பட்ட உத்தரவின் அடிப்படையில் நிபந்தனைகளை விதித்துக் கொள்ளலாம் எனவும் தெரிவித்து பேரணிக்கு அனுமதி மறுக்கக்கூடாது எனவும் காவல்துறைக்கும் தமிழக அரசிற்கும் நீதிபதி உத்தரவிட்டிருக்கின்றார்.